அன்பார்ந்த எங்களுடைய புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு மாத பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆவணி மாத பலாபலன்கள், அதாவது 2025ஆம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் மங்களகரமான ஆவணி மாதம், இந்த மாதத்தில் இந்த மீனராசிக்கு எப்படி இருக்குது? பொதுவாக மீனராசின்னு எடுத்துட்டாலே இருக்கிற 12 ராசியிலே பாவம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி மீனராசி தான். சொல்ல முடியாத கஷ்டம். ஜென்மச்சனி, ராகு 12ல், குரு ராசிநாதன் 4ல், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்பவே சிரமம். சொல்ல இதை தான் கஷ்டம்னே நிர்ணயிக்க முடியாது. பாவம், எனக்கே பரிதாபமாக இருக்கும். ஏன்னா ஜென்மச்சனிங்கும் பொழுது அது ஒரு பக்கம் வச்சு செய்யும். அலைச்சல், துன்பம், துயரம், வேதனை, சங்கடங்கள். யாரும் நம்ப மாட்டாங்க, உங்கள் உழைப்பை நம்ப மாட்டாங்க, உங்களுடைய உண்மையை நம்ப மாட்டாங்க, உங்கள்கிட்டயே வாங்கிட்டு உங்களையே பேசுவாங்க. ரொம்ப அழுகாத குறை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு கூட தெரியாது. ஆண்டவனே கைவிடுவான். ஆண்டவன்கிட்ட போய் முறையிட்டால் கூட ஆண்டவனே நம்ம குறையை கேட்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. தொழிலில் கஷ்டம், எவ்வளோ வந்தாலும் பத்தாது. வீட்டுக்கு போனால் அங்கே பிரச்சனை, வேலைக்கு போனால் அங்கே பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை, போகிற இடங்களெல்லாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி பிரச்சனை ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் போயின்னு இருக்கு. சரி, அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நான் எதை வச்சு இதை சொல்கிறேன்னா, இந்த சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி. ஏன்னா இது நாளும் தான் வருஷக்கணக்கில் பயிற்சியாகி நமக்கெல்லாம் நல்லது கெட்டது பண்ணுறது. அப்படி இருக்கும்போது இந்த மற்ற கிரகங்கள் சூரியன், சந்திரன், அங்காரகன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் மாதத்துக்கு பயிற்சியாகும். அப்படி இந்த ஆவணி மாதம்னாச்சோ ஏதாவது இந்த 5 கிரகங்கள் மாற்றமாகி நம்ம மீனராசிக்கு ஏதாவது நல்லது பண்ணுதா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி ரொம்பவே இருக்கிற 12 ராசியில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி மீனராசி தான். ஏன்னா நான் ஜென்மச்சனி, ராகு 12ல் விரயம், குரு 4ல் அர்த்தாஷ்டம குரு, இப்படியெல்லாம் பலவிதமான துன்பங்களில் இருக்கீங்க. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் எப்படி இருக்குது? எடுத்தோடனே சனி தான் ராசியில் உட்காந்துருக்கார், தலை மேலே சனி இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ ஜென்மச்சனி அப்படின்னு எடுத்துனோம்னா அலைச்சல், துன்பம், கஷ்டம், சங்கடம், மன உளைச்சல், வேதனை, பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், வாகன பழுதுகள், காலு கீழே அடிபடுறது, எப்போவுமே காலில் வலி இருந்துகிட்டே இருக்கிறது, உபாதைகள், நரம்பு கோளாறுகள், எலும்பு கோளாறுகள், இந்த மாதிரி தேவையில்லாத சண்டை சச்சரவு, பிரிவு, இந்த மாதிரிலாம் அபவாதங்கள் இதெல்லாம் கொடுப்பார். சனி சரியில்லை, அதனால் கஷ்டங்களை அனுபவிக்கணும். அப்புறம் பார்த்தால் 4ஆம் இடத்துல குரு ராசிநாதன். 4ஆம் இடம்ங்கிறது அர்த்தாஷ்டம குரு புதன் வீட்டில். ஏன்னா கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி புதன் வீட்டில் இருக்கிறதுனால உயர்கல்வி, ஞானம், அறிவு, ஆன்மீக நாட்டங்கள், தியானம், தபம், ஜபம், யோகம், யாகம் இதெல்லாம் பண்ணலாம், பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பை கொடுக்குறார். சில பேருக்கு கண்டிப்பாக இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் அர்த்தாஷ்டமத்தில் குரு இருக்கிறதுனால. அப்புறம் 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் சேர்க்கை, அது மிகச்சிறப்பு. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சுக்கிரனோட புதன் இருக்கிறதுனால அருமை. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். புதிய புதிய தொழில்கள் செய்யலாம், புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பலரோடு சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறது, புதிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அவங்களால் நமக்கு நன்மைகள், அவங்களோடு சேர்ந்து தொழில் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் வாங்கலாம், அதுலேயும் நன்மை. அதே மாதிரி குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறந்த முன்னேற்றத்தை அடையலாம். ஒரு ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, டீச்சிங், ப்ரொஃபஷனல், இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறை, ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏஜென்சிஸ் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் அதிகப்படியான வருவாய் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். சுக்கிரன் அதிலே இருக்கிறதுனால உலோக தொழில் பண்ணுறவங்க, ஜவுளி தொழில் பண்ணுறவங்க, வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், ஆடை ஆபரணங்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், பத்திரப்பதிவு, இதில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். 6ஆம் இடத்துல சூரியன், கேது, ரணம், ரோகம், சத்ருஸ்தானத்தில். அதனால் தகப்பனார் இருந்தால் தகப்பனாருக்கு உடல்நலக்கேடு, எதிரியினுடைய பலம் அதிகரிக்கும். எதிரி உங்களை தாக்கக்கூடிய அமைப்பு, மறைமுக தாக்குதல், உங்களுக்கு சூழ்ச்சி, வஞ்சனைகள் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும். அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இடையூறுகள் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனைகள் உண்டாகும். தகப்பனார் இருந்தால் தகப்பனாருக்கு உடல்நலம் பாதிக்கப்படலாம். சில பேருக்கு ஹார்ட் சம்மந்தமான கோளாறு, கை வலி, நரம்பு கோளாறுகள் இதெல்லாம் ஏற்படலாம். ஆன்மீகத்துறை, இயல் இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, நீதிமன்றம், சட்டம், காவல்துறை, இராணுவம், போக்குவரத்து துறை, அப்புறம் பார்த்திங்கன்னா விமானம், கப்பல், ரயில்வே, இந்த மாதிரி துறையிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய்.
7ல் செவ்வாய் இருக்கிறதுனால களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் ஏற்படும். சில பேருக்கு இருதாரங்கள் 2வது திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கூட நடக்கும். ஏன்னா செவ்வாய் தான் இருதாரத்தை கொடுக்கக்கூடியவர். மீனராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இருதார யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் அப்படிங்கிறது உண்டாகும். கால்நடை பராமரிப்பு, கால்நடை வளர்த்தவங்களுக்கு நல்லது. கால்நடை பராமரிப்பு துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்லது. பூமி சம்பந்தமான தொழில், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், நான் சொல்கிற மாதிரி உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகளுக்கு சிறப்பு. 12ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால கெட்ட பெயர், அசிங்கம், அவமானம், கேவலம் ஏற்படும் நரம்பு கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த ஆவணி மாத பலாபலன்களில் ஒரு எனக்கு தெரிஞ்சு மற்ற கிரகங்களுடைய அனுகூலத்தை பார்க்கும் பொழுது ஒரு 90% நன்மை அப்படின்னு சொல்லலாம். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 95% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள், சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் ஏற்படுது. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகரை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதத்திற்கான 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்த்தோம். இது கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம். கோன்னா கிரகங்கள், சாரம்னா பயிற்சியாகுதல், நகருதல், மூவாகிறதுன்னு அர்த்தம். 9 கிரகங்களும் மாறி 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 ஒவ்வொரு டைம் காலகட்டங்கள் வச்சு பயிற்சி ஆகிட்டு இருக்கும். நான் பதிவில் சொன்ன மாதிரி சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிறார், ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிறார், குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிறார். மற்ற கிரகங்கள் மாதக்கணக்கில் பயிற்சியாகிறதுனால தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பொதுவான பலன்களில் சொல்லியிருக்கோம். இதில் சொன்னது அப்படிங்கிறது நான் சொல்கிற நல்ல பலன்கள் நடந்தாலும் நடக்கலாம், இல்லை நடக்காமல் தீய பலன்களே தான் நடக்குது அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தாலும் இதுக்கு காரணம் அப்படின்னு எடுத்துட்டால் நன்மையும் நடக்கலை, தீமை அதிகமாக நடக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இது பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதுனால எதற்கும் நம்மளுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% உண்மையான பலன்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் 12 ராசிகளில் 9 கிரகங்கள் எங்கே இருந்ததோ அது நமக்கு சொந்த ஜாதகமாக அமையுது. அதை வைத்து முழுமையாக பார்த்தால்தான் ராசி பலன், நட்சத்திர பலன், தசாபுத்தி பலன்கள், லக்ன பலன், இந்த 9 கிரகங்களும் என்னென்ன கட்டத்தில் இருக்குது, அதனால் நம்ம கஷ்டப்படுறோமா, இப்போ டைமிங் ஏன் இத்தனை பிரச்சனை, இது எல்லாமே துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும், கணிச்சிக்கலாம். அப்படின்னா தெரிஞ்சுக்கலான்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரியும். இது பொதுவான பலன்கள் தான். இதில் ஒருத்தருக்கு பொருந்தும், ஒருத்தருக்கு பொருந்தாமல் போகலாம். இது கோச்சார பலன்கள் தான். அதனால் சொந்த ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் என்னுடைய அலைபேசி அப்படிங்கிறது அந்த ஸ்க்ராலிங்லேயே வரும். 98650 98370. தாராளமாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் முழுமையாக பார்த்து தோஷங்களிலிருந்து விலகி எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வுன்னு பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.